கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். மீகா 7:16. புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள், கையை வாயின் மேல் வைத்து கொள்வார்கள், அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள், கையை வாயின் மேல் வைத்து கொள்வார்கள், அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தின் முதல் நாளாகிய நேற்றைய தினத்திலே ஆண்டவர் இந்த மாதத்திற்கென்று கொடுத்த வார்த்தை என இதுக்கு மேலே இருக்கிறதான 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் தியானித்தோம். கடவுள் இந்த மாதத்தில் நமக்கு அதிசயமான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இன்றைக்கு அந்த வசனத்தை தொடர்ந்து இருக்கின்ற அடுத்த வசனத்தில் ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்றால், அப்படி உங்கள் வாழ்க்கையில் நான் திரும்பவும் அதிசயமான காரியங்களை செய்யும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவருடைய நிலைமையும் உங்களுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கும் என்பதை அதற்கு அடுத்த வசனங்களிலே அவர் சுட்டி காண்பிக்கின்றார். அதிலே குறிப்பாக இன்றைக்கு 15வது வசனத்திற்கு அடுத்த வசனமாகிய 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கும் பொழுது அங்கே மிக அற்புதமான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன? புறஜாதிகள் கையை வாயின் மேல் வைத்து கொள்வார்கள், கையை வாயின் மேல் வைத்து கொள்வார்கள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. கையை வாயின் மேல் வைத்து கொள்வது என்பது எதை குறிக்கிறது என்றால், ஆச்சரியத்தோடு கூட பார்க்கின்ற, தங்களை மறந்து போய் மெய் மறந்து என்று சொல்லுவார்கள், அதிசயத்தை அவர்களால் நம்பக்கூடாதபடிக்கு இவர்களுக்கா இப்படி நடந்தது என்று முழுவதும் ஆச்சரியத்தினாலே மூழ்கி போகின்ற ஒரு அனுபவத்தை அது குறிக்கின்ற ஒன்றாய் இருக்கிறது. மேலும் அதற்கு மேல் இருக்கிற வார்த்தைகள் சொல்லுகிறது, புறஜாதிகள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற அதிசயத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய பராக்கிரமத்தை குறித்து, தங்களுடைய சக்தியை குறித்து, வல்லமை குறித்து வெட்கப்படுவார்களாம். ஏனென்றால் அவர்கள் இதுவரையிலும் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள்? நாங்கள் தான் பராக்கிரமசாலிகள், எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் செய்து முடிப்போம், இவர்கள் என்ன அற்பமானவர்கள் என்று எப்படி எகிப்து மக்கள் இஸ்ரவேல் மக்களை அற்பமாக நினைத்து கொண்டிருந்தார்களோ அதே வண்ணமாக இன்றைக்கு கூட அநேகர் நம்மை பார்த்து ஏளனமாய் பார்க்கின்ற, அற்பமாய் பார்க்கின்ற, இவர்களெல்லாம் ஒரு பொருட்டா என்று நினைக்கின்ற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை செய்யும் பொழுது இதோ தங்கள் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்களே, அவர்களெல்லாம் தங்கள் பராக்கிரமத்தை குறித்து அவர்கள் வெட்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியத்தால் நிரம்பி அவர்கள் தங்கள் கையை தங்கள் வாயின் மேல் வைத்து கொள்வார்கள். உங்களை குறித்து கேள்விப்படுகிற செய்திகள் அவருடைய காதுகளை செவிடாக போக பண்ணும் என்று சொல்லி தருகின்றார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது நடக்குமா? தினந்தோறும் ஒரு வார்த்தையை நான் கேட்கிறோமே, அப்படித்தான் இதுவும் போய்விடுமா? இந்த 3 நிமிடம் 5 நிமிடம் சொல்லுவதை கேட்கும் பொழுது சற்று ஆறுதலாக இருக்கிறது. அதற்கு பிறகு திரும்ப அதே பயம், அதே கவலை, அதே கண்ணீர், அதே பாடுகள் தானே என்று ஒருவேளை நினைக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி. இதை கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நாள் வரைக்கும் காயப்படுத்தி கொண்டு கண்ணீர் வடிக்கச் செய்து அற்பமாக உங்களை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் தங்களுடைய காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காணச் செய்யும் பொழுது அவர்களை பிரமித்து நிற்கப் போகிறார்கள். தங்கள் வாயில கையை வைத்து மூடிக்கொண்டு அவர்கள் தங்களை குறித்து அவமானத்தோடும் அவர்கள்
கவலையோடு மாத்திரமல்ல, அவர்கள் அப்படியே வெட்கப்பட்டு நிற்பார்கள். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆகையினால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற நாளாக இருக்கிறபடினாலே, உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற நாளாக இருக்கிறபடினாலே கவலைப்படாதிருங்கள். புலம்பல் அல்ல, உங்கள் வாயிலே இருந்து வர வேண்டியது புலம்பலும் முறுமுறுப்பும் அல்ல, கர்த்தரை துதிக்கிற துதி மாத்திரம். அப்படி துதியுங்கள், தேவ வல்லமையை காண்பீர்கள். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படி நிச்சயமாகவே அதிசயத்தை செய்து பிறருக்கு முன்பாக உங்களுடைய கொம்பை உயர்த்தி பாதுகாப்பாராக. ஆமேன், ஆமேன்.